சூப்பர். ஆர்ம்ஸை இன்னும் ஸ்ட்ரைட்டா வச்சுக்க. கொஞ்சம் கீழே போ. பேக்கை ஸ்ட்ரைட்டாவே. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். கம் அப். என்ன எப்ப பாரு டிங் டிங் டிங்னு அடிச்சு எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? என் காதை கிழிஞ்சிரும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் என்ன எக்ஸசைஸ் பண்ண கூட நீ விட மாட்டியா? என்னதான் வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு நீ தண்ணி குடிக்காம அப்படியே இருந்துட்டனா ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். என்ன எதுக்கு அப்படி பாக்குற? ஏதாவது ப்ராப்ளமா? சரிகா, சரிகா, எனக்கு இப்ப லேட் ஆகுது. நான் கிளம்புறேன். ஆனா எக்ஸசைஸ் இன்னும் பாக்கி இருக்குல்ல. தியா வந்துருவா. அவ வரமாட்டா. எக்ஸாம்ஸ் இருக்குல்ல. காலேஜுக்கு போயிருக்கா. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வேற இருக்கு. அதுக்குள்ள எக்ஸசைஸ முடிச்சிடலாமா? அப்படியா? அப்ப சரி வா. தியா, காலேஜ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? அது ஆமாம்மா, கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். வா உட்காந்து ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸ். அட சூப்பர் அஜித். நீ அம்மாவுக்கு மட்டும்தான் பர்சனல் ட்ரைனிங் கொடுப்பியா? எனக்கு தர மாட்டியா? சொல்லு, ட்ரைனிங் கொடுக்கறேன். நீ தான் ஜிம்முக்கு வரதே நிப்பாட்டிட்டியே. காலேஜுக்கு போறதுனால எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா உன் கூட ஒர்க் அவுட் பண்றத பத்தி நான் யோசிச்சே ஆகணும். ஓகே. தியா, முதல்ல நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்புறமா ஜூஸ குடி. அப்படியே சாப்பாடு சூடு பண்ணிடு, சேர்ந்து சாப்பிடலாம். சரி எந்திரி, கிளம்பு கிளம்பு. அட எந்திரி. பொறாமையா இருக்கா? அவ என்னோட உயிர். அவளை பார்த்து நான் பொறாமப்பட வாய்ப்பே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு வகையில அவளுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. இப்ப ப்ராப்ளம் அவளுக்கும் எனக்கும் இல்ல.
நீ வேற எவளையாவது பார்த்தனா அது எனக்கு பிடிக்காது. சரி, மவனே உன் உயிரை எடுத்துடுவேன். ஒருவேளை நீ எவளையாவது ஏறெடுத்து பார்த்த இல்ல எவளை பத்தியாவது யோசிச்சா கூட சரி. என் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியா? பண்ணிதான் பாரு. வேணான்னு தான் சொல்றேன். என்ன பண்றது? வீட்ல பிடிவாதமா இருக்காங்க. சரி, நீ என்ன முடிவு பண்ண? அதான் புரியாம இருக்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை விட்டு விலகி போகணும். அதை என்னால செய்ய முடியாது. சரி, ஓகே. மத்ததெல்லாம் நீ என்கிட்ட விட்டுடு. அம்மா சாப்பிட வாங்க. சரி, இப்ப என்னதான் பண்ண போற? உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா நினைச்சுக்க. யாரு? தியா. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அவ என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? பண்ணுவா பாரு. அவளோட அம்மா பேச்ச அவ மீறவே மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். அவ உன்னை விரும்புறான்றதும் தெரியும். ஃபைனலா அவ இதுக்கு நோ சொல்ல மாட்டா. அப்படி பார்த்தா நாம 2 பேரும் சேர்ந்திருக்கவும் முடியும், நெருக்கமாவும் இருக்க முடியும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, தியா தான் என்னோட உயிரே. அவ கண் கலங்குற மாதிரி நீ ஏதாவது பண்ண, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஆ, அம்மா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆ, வாமா, உட்காருமா. எனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்கம்மா சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி தான். இல்ல இல்ல, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நானும் உன்னை என்னை விட்டு போறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். அதனாலதான் நான் உனக்காக அப்படி ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன். அவன் வீட்டோட மாப்பிள்ளையா இங்கதான் இருப்பான். அது யாரு? அஜித். அஜித்தா? உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல? அம்மா அது வந்து நான் உன்னோட அம்மாமா, எனக்கு தெரியும். ஆனா அம்மா அது வந்து என்னோட ஸ்டடீஸ் எல்லாம். உன்னோட படிப்புல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது. அப்பா? அப்பாக்கும் அஜித்தை பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவெடுத்தோம். தேங்க்யூமா. சரி போமா, நீ போய் தூங்கு. ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாரு. குட் நைட் மா. Good night. குட் நைட் பா. அவகிட்ட என்ன சொல்லலாம்னு நீ பார்த்த? முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு அவளையே முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன என்ன பத்தியும் அஜித்தை பத்தியும் சொல்லலாம்னு நினைச்சியா? அதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாத. அப்படி மட்டும் நீ செஞ்சுன்னு வச்சுக்க, இதே இடத்துல உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா? அப்பா, அப்பா நீங்க ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? அட, எதுக்கு பழுதுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இப்ப உங்க பொண்ணு உங்களை விட்டு எங்க போயிட போறா? உங்க கூடவே உங்க வீட்ல தான் வாழ போறா. தியா, வாமா, நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா.
தியா, நாம 2 பேர் சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். எதெல்லாம் உனக்கு சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். எதெல்லாம் எனக்கு சொந்தமோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். உன்னை கல்யாணம் பண்ணதுனால என் வாழ்க்கையில சந்தோஷப்படுறேன். நானும் இப்ப அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப நாள் முன்னாடி பிடிச்சு போச்சு. என் மனசுல இருக்க விஷயத்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுனால இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டமான புருஷனா நான் மாறிட்டேன். வேணா தியா, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா 2-3 நாள் விரதம் இருக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். அதனால தான் சொல்றேன், நாம நம்ம புது கல்யாண வாழ்க்கைய 2-3 நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலா ஆரம்பிக்கலாம். சரி, அப்புறம் அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நிமிஷம். நான் விரதம்ன்றதுனால பாலை குடிக்க முடியாது. அதனால நீயே குடிச்சிரு. எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். எனக்கு தூக்கமா வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரிலாக்ஸாக படுத்து தூங்கு. என்ன விஷயம்? கல்யாணம் தியாக்கு தான் நடந்துச்சு, நீ ரொம்ப வெக்கப்படுற. உன் பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தியா ஒத்துக்கிட்டா. அவ ஒத்துக்குவான்னு எனக்கு அப்பவே தெரியும். என் பொண்ணு ரொம்ப அப்பாவி. அதனாலதான் நான் உனக்காக அவளை செலக்ட் பண்ணேன். நமக்குள்ள இருக்க இந்த உறவு காலம் முழுக்க நீடிச்சிருக்கும். ம், நீ வேணா பாரு, நம்மோட ஒவ்வொரு ராத்திரியும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? அப்ப காட்டு. ம்? ம்